Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நாம அனில் ராகி சேமியா யூஸ் பண்ணி உப்புமா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. இதோட அளவு வந்துட்டு 180 கிராம். இதோட ரேட் வந்துட்டு 21 ரூபாய்ங்க. வழக்கமா நாம செய்யற ரவா உப்புமா மாதிரி இல்லாம இது ரொம்பவே ஹெல்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிங்க. இத செய்யறதும் ரொம்ப ஈஸி தாங்க. வாங்க இன்னைக்கு இத எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதே மாதிரியே குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச மாதிரி இன்ஸ்டண்ட்டாக வீட்டிலையே உடனே செய்கிற மாதிரி ஆகாஷ் சில்லி பரோட்டா அண்ட் ஆகாஷ் முட்டை பரோட்டா வீடியோவோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேங்க. அந்த வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அந்த லிங்க்கை செக் பண்ணி பாருங்கள். முதல்ல ஒரு பவுலில் ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேங்க. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இந்த தண்ணியோடு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த பேக்கை கட் பண்ணி இதில் உள்ள ராகி சேமியா எல்லாத்தையும் இதில் நம்ம போட்டுடலாம். இப்போ இந்த தண்ணியில் இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கரெக்டாக ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மட்டும் இதை நம்ம ஊற வச்சுக்கலாங்க. அதுக்கு மேலே ஊற வைக்க வேணாங்க, அப்புறம் ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா ஊறி வந்துருச்சு. இதை நாம் இப்போ ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணியாச்சுங்க. இந்த தண்ணி எல்லாம் நல்லா சுத்தமாக வடிகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் இப்படியே வச்சுக்கலாம். தண்ணி எல்லாம் ஒரு 2 நிமிஷம் வடிஞ்சதுக்கப்புறமா இப்போ இதை நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இப்போது ராகி சேமியா வந்துட்டு நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் வேறு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சிடலாம். இப்போ இதை நம்ம வேறு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சாச்சுங்க. இதை ஒரு 5 நிமிஷம் ஆறுனதுக்கப்புறமா கையை வச்சு லைட்டாக இதை உதிர்த்து விட்டுக்கோங்க. ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணிட வேணாங்க, லைட்டாக உதிர்த்து விட்டாலே போதும். இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாங்க. நான் கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து அதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். அடுத்ததாக இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு இது கூட நிலக்கடலை பருப்பு சேர்த்து சாப்பிட பிடிக்கும்னா வறுத்த நிலக்கடலை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சமாக கருவேப்பிலை, நல்லா பொடியாக கட் பண்ண இஞ்சி 1 டீஸ்பூன், ஒரு 2 பச்சை மிளகாய், இது 3ஐயும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இது எதுவும் கருகிடாத அளவுக்கு நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததாக இதில் ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன். வெங்காயம் இப்போது நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற இந்த ராகி சேமியாவை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேங்க. ஏற்கனவே நாம் இந்த ராகி சேமியாவை தண்ணியில் ஊற வைக்கும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் வந்து ஆப்ஷனல் தாங்க, நீங்கள் விருப்பப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கோங்க. கடைசியாக இதில் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை சேர்த்து இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்காவது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மூடி அளவுக்கு எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்கலாங்க. இது வந்து ஆப்ஷனல் தாங்க, நீங்கள் எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது இந்த ராகி உப்புமாவுக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க, இருந்தால் சேர்த்துக்கோங்க. கடைசியாக இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எலுமிச்சம்பழ சாரும் தேங்காயும் சேர்க்கும்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாங்க. இந்த எலுமிச்சம்பழ சாறு, இந்த தாளிப்பு எல்லாம் இந்த ராகி சேமியாவோட நல்லா மிக்ஸ் ஆகி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
அவ்வளோதாங்க, நல்ல டேஸ்டான ஹெல்த்தியான ராகி சேமியா இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சுஜா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.